வணக்கம். நவீன வீடுகள் பெருகி வரும் இந்த காலத்தில் இப்படி ஒரு பாரம்பரிய பழமையான தொட்டிக்கு வீடுன்றது பார்க்குறதுக்கே ரொம்ப அரிதாக இருக்குது. இது என்னோட நாத்தனார் வீடு. பண்ருட்டி அருகில் உள்ள ஒரு சின்ன ஒரு கிராமத்தில் தான் இந்த வீடு இருக்குது. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். என் சேனலுக்கு முதல்ல வந்திருக்கிறவங்கள மனமாக வரவேற்கிறேன். சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. பல நூற்றாண்டுகளை கடந்த இந்த வீடு பாதுகாப்பு கருதி உயிர் சேதம் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக வேறு வழி இல்லாமல் இடிக்க வேண்டியதாக இருக்குது. இந்த வீடியோ எடுத்து நான் ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த வீடியோ வளர்ந்து கொண்டு இருக்கும் இளம் குழந்தைங்களுக்கும் அடுத்த சந்ததியினருக்கும் இப்படிப்பட்ட ஒரு வீடு நம்ம தமிழ்நாட்டிலேயே இருந்தது அப்படின்ற ஒரு காட்டக்கூடிய ஒரு பதிவாக இருக்கும். வாங்க வீட்டுக்குள்ளார போய் பார்க்கலாம். அதெல்லாம் பாருங்கள், தேக்கில் பண்ணது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, எவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடோடு பாருங்கள். எவ்வளோ நுணுக்கமான வேலைப்பாடு, உட்டில் எவ்வளோ அழகாக பண்ணிட்டு வந்துருக்காங்க. அதுவும் அந்த காலத்தில் எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் வெறும் உளியிலே வச்சு பண்ணியிருக்கிறது. இந்த அளவுக்கு எதுக்காக இவ்வளோ உயரமாக அந்த படிகள் வச்சுருக்காங்கன்னா, அவங்களுக்கு பூச்சி பொட்டெல்லாம் உள்ளார வரக்கூடாது அப்படின்றதுக்காகவும், மழை தண்ணி இதெல்லாம் உள்ளார வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இங்கே உயரமாக வச்சுருக்காங்க. சரி, வாங்க நம்ம வீட்டுக்குள்ளார போய் பார்க்கலாம். இது பாருங்க, உள்ளார ஒரு சின்ன குட்டி ஹால் மாதிரி இருக்கும். அதுல ரெண்டு பக்கமும் திண்ணா இருக்கும். விளக்கேற்றி வைக்கிற அந்த மாடம் மேல அந்த ரூமுக்கு இந்த மூட்டையில இருக்கிற நெல்லெல்லாம் கொட்டுறதுக்காக அவங்க வச்சிருந்தாங்க. இப்ப அடைச்சிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அது ஒரு பெடோன் மாதிரி வச்சிருந்தாங்க. கீழே பாருங்க, இது செப்பல் விடுறதுக்கான ஒரு பிளேஸ். இது இப்படியே செப்பல் விடலாம் நம்ம உள் பக்கமா. அப்பயே எவ்வளோ யோசிச்சு அழகாக கட்டியிருக்காங்க. வாங்க உள்ளார பாருங்க. 4 பக்கமும் இது உள்வாசல். இதில் ஏகப்பட்ட விசேஷங்கள் நடந்திருக்குங்க. இதில் அதாவது ஒரு 100 அது எவ்வளோனே எண்ணிக்கையே இருக்க. சுற்றி ஜனங்க உட்காந்துருப்பாங்க. நடுவில் இங்கே சேர் போட்டு இங்கே மனையெல்லாம் வச்சு இங்கே நலங்கள்லாம் வைப்பாங்க. நிச்சயதார்த்தம் எல்லா விசேஷமும் இந்த இடத்துல நடந்திருக்குது. வசதியாக இருக்கும் எல்லாரும் சுற்றி உட்காந்துறதுக்கு. வரவேற்பார்கள். அங்கே இருக்கிற அந்த ஹால் சுற்றி மாடி, மொட்டை மாடி இருக்குது. ஒரு சைடு இந்த பக்கம் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. இது நடுவில் வாசல் பாருங்க. இது சுற்றி ரூம் இருக்குது. இங்கே ஒரு ரூமு, இது ஒரு ரூமு, உள் பக்கம் ஒரு ரூம் இருக்குது. இது ஒரு ரூமு. இது தோட்டத்து வாசலுக்கு போகிற அது ரூமு. உள்ளார நடு வீடு. அதாவது நடு வீடுனாலே இப்போ யாருமே இப்போ நடு வீடுன்றது கட்டுறதே கிடையாது. அந்த கான்செப்டே போயிடுச்சு இப்போ. ஆனால் நடு வீடுன்றது அதுதான். அதாவது வீட்டுக்கு நடுவில் இருக்கிறது தான் நடு வீடு. அதாவது சுவாமி ரூமுன்னு சொல்கிறது, பூஜை அறைன்றது நடு வீட்டில் தான் வைப்பாங்க. இப்போ அந்த கான்செப்ட் போயிடுச்சு. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 8 குழந்தைங்க. இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு 8 குழந்தைங்களுக்கும் 2 குழந்தைங்க இருக்கிறாங்க. அவ்வளோ பேருக்கும் எல்லாருக்கும் இதில் தான் எல்லா நிச்சயதார்த்தத்துலேருந்து கல்யாணம் இதில் தான் ஆச்சு. பாருங்க, ஒன்றும் நல்ல எக்ஸசைஸுங்க. அதனால தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒல்லியாக தாங்க இருப்பாங்க. யாருமே குண்டாவே ஆக மாட்டாங்க. பாருங்க, ரொம்ப இடிஞ்சு போயிடுச்சு, எல்லாமே விழ ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் இந்த வீட்டை இடிக்க போகிறாங்க. இதெல்லாம் இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் வெளியிலலாம் போக மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் இந்த டாய்லெட், பாத்ரூம் இதெல்லாம் இப்போ கட்டினது. இப்போ டாய்லெட்டை கட்டணுன்ற ஒரு சட்டம் இருக்கிறதுனால இது கட்டி இதை இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இதோட லாக் சிஸ்டமே பாருங்கள், இரும்பில் பண்ணது அவ்வளோ வெயிட் பாருங்கள். இதை நான் இப்படி மூடினோம்னா இதில் போய் இதை பெரிய அந்த இரும்போட ராடு இதில் லாக் ஆகிடும். இதுவும் இரும்பு தான், செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. பாருங்க, தவளை எல்லாம் பெரிய பெரிய தவளை. வெறும் தவளையே தூக்க முடியாது. இதுல சாமான சேர்த்தா என்னால சுத்தமா தூக்கவே முடியாது. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதெல்லாம் போட்டு இது உள்ள வேற புதுமா ஒன்னா ஒதுக்குள்ள ஒன்னு வேற போட்டு வச்சுக்கிறான். இதுதாங்க உளுந்து இதெல்லாம் இந்த இடம் உடைஞ்சது.
இந்த இடத்துல ஒரு தூண் வந்து உடஞ்சிடுச்சு. ஊந்து போச்சு தூண். இந்த தூணை தான் வந்து அவங்க அதை ஓரமாக எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. சிதலமடைஞ்சிடுச்சு. ஆனால் கொட்டுதுமா. வாங்க மேலே போய் மாடியில எல்லாம் ரூம்ஸ் எல்லாம் இருக்கு, அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஹாலு. இந்த இடத்துல இது பாருங்க, கீழேயே ஜன்னல், காற்றுக்கு பஞ்சமே இருக்காதுங்க. ரொம்ப நல்லா இருக்கும் இந்த இடம். அந்த காலத்து கல் எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்க, அகலம் வந்து குட்டியாக இருக்குது. இந்த இடம் பாருங்க எவ்வளோ காற்று வருது. நாம் இப்போ வந்து ஹைட்டாக நம்ம வந்து வைக்கிறோம், அது இல்லாமல் ஸ்க்ரீன் வேறு போட்டுடுறோம். காற்று நமக்கு வந்து வரவே கிடையாது. இது நல்லா வெளிச்சம் காற்றெல்லாம் வரும். இப்படி நம்ம பாய் போட்டு இப்படி படுத்தாலே போதும், இங்கேயே வந்து காற்றெல்லாம் வரும். இவ்வளோ பெரிய ரீப்பரை வந்து அவங்க கட் பண்ணி, எந்த ஒரு மிஷின் எதுவும் இல்லாமல் கட் பண்ணி அவங்க வந்து அதை மேலே தூக்கி அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது வந்து பழைய காலத்து ஜன்னல் பாருங்க. இப்போ வந்து அந்த தாப்பால் வந்து இதுவும் மரத்தில் தான், இப்போ தான் நமக்கு இரும்புலெல்லாம் வந்துருக்குது. இது இப்படி பண்ணிட்டா போதும், ஓப்பன் ஆகிக்கும். டிப் போட்டு இப்படி பண்ணிட்டோம்னா ஜன்னல் கதவுகள் வந்து இந்த மாதிரி 4 இருக்கும். நம்ம தேவையானதை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், எது வேணுமோ அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே வேணும்னாலும் நம்ம வந்து மழை நாளில் நம்ம குளிர் அப்படின்னா வந்து நம்ம கீழே க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெளிச்சம் மட்டும் வேணும்னா நம்ம மேலே திறந்து வச்சுக்கலாம். எப்படி வேணாலும் இதை மாற்றி நம்ம பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ வர்ற ஜன்னல்லாம் வந்து அவங்க வந்து சிங்கிள் தான் வைக்கிறோம், டோரு எதுவாக இருந்தாலும். லாக் சிஸ்டமே பாருங்கள், இரும்பில் பண்ணது அவ்வளோ வெயிட் பாருங்கள். இதை வந்து நாம் வந்து இப்படி மூடினோம்னா இதில் போய் இதில் வந்து பெரிய அந்த இரும்போட ராடு வந்து இதில் வந்து லாக் ஆகிக்கும். இதுவும் இரும்பு. இந்த வீடை இன்னும் கொஞ்ச நாளில் இடிக்க போகிறாங்க. இதில் வந்து நிறைய சந்தோஷங்களும் எமோஷனும் நிறைய நிறைஞ்சிருக்கிற இந்த வீட்டை வந்து இடிக்க போகிறாங்க. நமக்கு வந்து மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, உயிர் சேதம் எதுவும் ஆகக்கூடாது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு வருது. அது மாதிரி மொத்தமும் இடிஞ்சு இவங்க வாழறவங்க இவங்க மேலே விழுந்துடும். ஸோ அதனால் இடிச்சுட்டு புதுசாக கட்ட வேண்டியதாக இருக்குது. அதிக சந்தோஷங்களுடைய உறவுகளின் ஒற்றுமைக்கு சான்றாக இருந்த இந்த வீடு ஓரிரு நாட்களில் வந்து இடிக்க போது எப்போதுக்கும் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. இந்த வீட்டை வந்து நான் வந்து வீடியோ வந்து எடுத்து வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இந்த வீடு வந்து இருந்த இடத்துல வந்து இப்போ வந்து இதை வந்து 2 பிரிவினையாக பிரித்து இப்போ 2 வீடுகளாக வந்து இதை வந்து கட்டிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பாரம்பரியமான இந்த வீட்டை வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த காலத்தில் வீடு நட்டை ஒட்டுறாங்க, அந்த மாதிரி தள்ளாது. இந்த செவத்துக்கெல்லாம் இந்த ஜன்னல்லாம் இதாக வச்சு கட்டுவாங்க. என்னது வெந்திக்கல்